இன்றைக்கி சம்பாதிக்கிற திமிரு வந்துடுச்சுங்க. என்ன வந்துடுச்சுங்க? சம்பாதிக்கிற திமிரு இன்றைக்கி பெண்களுக்கு. கொஞ்சம் காசை பார்த்துட்ட உடனே தலையில் 2 கொம்பு முளைக்குது. கவனிங்க, பிடிங்கி எடுத்துருவார் ஆண்டவர் எல்லாத்தையும். ஒன்றே நம்ம நடுத்தருவில் விட்டுருவார். எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம் சாட்சியாக. இந்த ஆணவத்தில் அகங்காரத்தில் சுற்றுங்களெல்லாம் ஆண்டவர் தூக்கி எடுத்துருவார். இந்த வீம்பு அகங்காரம், நான் சம்பாதிக்கிற திமிரு, நான் தனியாக வாழ்கிற திமிரெலாம் சுத்தின ஜனங்க எத்தனை பேர் நடு ரோட்டில் இருக்கிறத பார்க்குறேன். தேவ பிள்ளைகள், அக்கறை உங்க இங்கே காட்டுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் காட்டணும் அக்கறையை. அக்கறை காட்டுறதில்ல. கவனிங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அக்கறை கிடையாது. குடும்பம்னு வரும்போது சிலருக்கு அக்கறை. இன்னைக்கு அநேக வீட்டில் கவனிங்க, அவங்க பிள்ளை என்ன படிக்குது, என்ன செய்யுது, ஆமென், அவங்களுக்கு அந்த அக்கறையே இருக்காது. இன்னைக்கு புருஷன் எங்கே எப்போ எப்படி கெட்டு போனாலும் குட்டி சவரானாலும் எனக்கு கவலை கிடையாது. என் சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்க, நான் அவங்க சபைக்கு என்ன செய்கிறேன், போகிறேன். என் புருஷன் எக்கேடு கெட்டால் எனக்கு என்ன, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி போனால் எனக்கு என்ன, எனக்கு அதெல்லாம் குறித்து கவலை கிடையாது. என் சொந்தம், என் தம்பி, என் அண்ணன், என் ஆட்டுக்குட்டி, என் மாட்டுக்குட்டி என்னை கூப்பிட்டுச்சு, நான் அங்கே போய் சந்தோஷமாக இருக்கிற போகிறேன்னு ஓடுற ஒரு கூட்டத்தின் நடுவில் கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீ அக்கறை காட்டக்கூடியவளாக இருக்கணும். இன்றைக்கி சொந்தம், பந்தம், ஆமென், உறவு, இப்படி தான் சுற்றிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. எத்தனை மனைவி மாருங்க உங்கள் கணவன் மாருக்காக ஜெபிக்கிறீங்க, ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக எத்தனை பேர் அக்கறை காட்டி ஜெபிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாக சொல்கிறேன், எத்தனை கணவன்மார் உங்கள் மனைவிக்காக முழங்காலிட்டு ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.